இங்கே ஒரு அப்பா அவங்க பையனை முடிவெட்ட கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த முடிவெட்டுறவருமே ஊர் கதையெல்லாம் பேசிட்டு இந்த பையனை பார்த்ததுமே எப்படி வெட்டணும்னு சொல்லி கேட்கறாரு. இந்த பையனோட அப்பாவுமே நல்லா ஒட்ட வெட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவரும் அதை கேட்டுட்டு ஒட்ட வெட்டி விடுறாரு. அந்த பையனுமே அதுகிட்டே முடிவெட்டிக்கிறான். இப்ப கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த பையனுக்கும் 5-6 வயசு ஆகுது. இப்ப முடிவெட்ட கூட்டிட்டு போறாரு. இந்த பையனுமே நான் சேர்ல உட்காந்து தான் வெட்டிப்பேன்னு சொல்லிட்டு போறான். அங்க முடிவெட்டும் போது கூட பையனுக்கு கொஞ்சம் கூட முடி அதிகமா இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே வெட்டிட்டு இருக்காரு. அதை கேட்ட முடிவெட்டுமே ரொம்பவும் கடுப்புலயே வெட்டுறாரு. இப்ப இவனுக்கு காலேஜ் படிக்கிற வயசு வந்துருது. அப்பா எங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். அவங்க அம்மாவுமே வெளியே போயிருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஃப்ரெண்டு வந்து முடிவெட்டுற கடையில புதுசா மிஷின்லாம் வந்திருக்குடா, நம்ம வெட்டலாம்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டதுமே அவங்க அம்மா கிட்ட அப்பா வந்தா சொல்லிட்டாருன்னு ஃப்ரெண்டு கூட ரொம்பவும் ஜாலியா போறான். பார்த்தா அந்த கடையில இத்தனை வருஷமா முடி வெட்டினவர் தான் அங்க இருக்காரு. அவரை பார்த்ததுமே இவரெல்லாம் வேணாண்டான்னு சொல்லிட்டு அழுகுறான். ஆனா ஃப்ரெண்டு சொன்னதனால அவர் கிட்ட சைட்ல மட்டும் வெட்டிட்டு மேல நிறைய முடி விட சொல்றான். ஆனா அவரு அவங்க அப்பா பார்த்தா இவரை திட்டுவாங்கன்னு சொல்லி ஒட்ட வெட்டி விட்டுறாரு. அதை பார்த்ததுமே அதுகிட்டே வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடறான். இப்ப இந்த பையன் வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டா. அவங்க அம்மா கிட்ட சொல்லாம கூட முடி வெட்டலாம்னு சொல்லிட்டு வெளியே போறான். அவங்க அப்பா போற வழியில என்னை இறக்கி விட்டுன்னு சொல்லிட்டு பையன் கூடவே போறாரு. இப்பெல்லாம் எனக்கு சுத்தமா முடியல. சின்ன வயசுல இருந்தே உன் மேல நான் கடுகடன்னு இருந்துட்டேன். நான் எவ்வளவு நாள் இருப்பேன்னு தெரியல. நீயுமே என்னை விட்டு தூரமா போற மாதிரி இருக்கு. அம்மாவை மட்டும் ஒழுங்கா பாத்துக்கோ. அவன் நம்மளுக்காக கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டா, அவளை மட்டும் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இவனுமே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஆனா இவனுக்கே இப்ப பையன் பிறந்தா. அந்த பையனுக்கு முடிவெட்டலாம்னு சொல்லிட்டு முடிவெட்டுற கடைக்கு வரான். அங்க இத்தனை வருஷமா முடிவெட்டுறவரோட பையன் தான் முடிவெட்டிட்டு இருக்கான். அப்பா எங்கன்னு சொல்லி கேட்கறாரு. இப்ப வந்துடலான்னு சொல்லிட்டு பேசும்போது அவர் வந்துடுறாரு. அவர்கிட்ட என்ன தெரியுதானேன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஆனா அவருக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லும் போது இவரோட பையன் எப்படி சார் முடிவெட்டணும்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஒட்ட வெட்டி விடுன்னு சொன்னதுமே இவங்க அப்பாவோட ஞாபகம் வந்துடுது. அவங்க பையனுக்கு முடிவெட்டும் போது எவ்வளவு சந்தோஷமா இருப்பாருன்னு சொல்லி நினைச்சு பார்த்து ஒரு புள்ள அவனோட அப்பாவை பத்தி புரிஞ்சுக்க அவனே அப்பாவானதான் தெரியும் போலன்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க.